அனைவருக்கும் வணக்கம். 18வது செயற்குழு பொதுக்குழுவில் தலைவர் அவர்களால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தலைமை கழகத்திற்கு என் அன்பு சகோதரர்களாகிய பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய சகோதரிகளையும் தலைமை கழகத்திற்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கேளுங்க. எல்லாத்திற்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அரசியல் என்பதே சவால் தான் முதல்ல. அதிலும் இன்றைக்கு பெண்கள் அரசியலில் சந்திக்கின்ற சவால்கள் ஏராளம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் கேப்டனுடைய மனைவியாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். அவர் கரங்களை பற்றி கொண்டு அவர் பின்னாடி இருந்து வாழ்க்கை பூரா இருக்கணும்னு நான் நினைச்சேன். பட் பொருளாளர் என்ற பதவி தலைவர் அவர்கள் தந்தாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் அத்தனை பேருடைய விருப்பம் பல ஆண்டுகளாக கேப்டன் கிட்ட வச்ச கோரிக்கையை முந்தானத்து கேப்டன் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பதவியை, பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் எதை சவால் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தமிழகத்தில் கேப்டன் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த நோக்கத்திற்காக, எந்த லட்சியத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை அடைவது ஒன்றேதான் எங்களுடைய இலக்கு. அதற்கு இன்றைக்கு நிச்சயமாக கேப்டன் இருந்த காலத்திலேயே பல எதிர்ப்புகளை, எதிர் நீச்சல்களை போட்டுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த 18 ஆண்டுகளா பயணிச்சுட்டு இருக்கோம். அரசியல் என்பது சும்மா கிடையாது. நிச்சயமாக எல்லா விதத்திலையும் எதிர்ப்புகளும், எல்லா விதத்திலையும் எங்களுக்கு தடங்கல்களும் வரும் என்பதை நான் உறுதியாக தெரிந்திருக்கிறேன். ஏன்னா கேப்டன் கூட நான் திருமணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிறேன். ரசிகர் மன்றம், நற்பணி மன்ற இயக்கம், கழக, அப்புறம் ரசிகர் மன்றத்திற்கு கொடி, பின்பு கட்சியாக வந்தது, ஆட்சி எதிர்கட்சி தலைவரானது முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அத்தனை செயல்களிலும் கேப்டனுடனும் எங்கள் மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்களோடு அவர்களுக்கு அண்ணியாக மட்டும் இல்லாமல் அன்னையாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இவர்கள் அத்தனை பேரும் என்னுடன் இருக்கிறார்கள். கேப்டன் என்னுடன் இருக்கிறார். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இருக்காங்க, எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எனக்கு பக்கபலமாக இருக்காங்க என்கின்ற ஒரே தைரியத்தோடு கேப்டன் சொன்னது போல தெய்வத்தோடும் மக்களோடும் ஆதரவோடு நிச்சயமாக எந்த சவாலையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். மிகப்பெரிய பாடங்களை, மிகப்பெரிய வலிகளை, மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை எல்லாம் நாங்க எதிர்கொண்டிருக்கோம். கேப்டனும் நானும் நடிகராக இருந்த வரைக்கும் வெறும் சினிமா துறையில் மட்டுமே நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கேப்டன் எல்லாருக்கும் பொதுவானவராக, எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவராக இருந்தார். எப்போது கேப்டன் கட்சி என்று வந்தாரோ அப்ப அத்தனை பேரும் கேப்டனுக்கு எதிராளியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அத்தனை எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டே கேப்டன் தன்னுடைய பயணத்தை திரையுலகிலும் சரி, அரசியலிலும் சரி பயணிச்சாரு. அதற்கான வெற்றியை மக்களும் கொடுத்தாங்க. என்ன ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு செட்பேக், கேப்டனுடைய ஹெல்த்ல ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்ததுனால இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு ஐயம், இது எப்படி இவங்க வழி நடத்த முடியும், எப்படி இது செல்லும் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், கேப்டனுடைய ஆணைக்கிணங்க, அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நாங்க ஒவ்வொரு நாளும் தொடங்குறோம். இப்போ கூட பிரஸ் மீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்ப லைவ்ல கேப்டன் வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய வழி நடத்தலின்படி, அவருடைய ஆணைக்கிணங்க தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடைசி வரைக்கும் இயங்கும். எங்கள் கழக தலைவர் நிச்சயமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார். எல்லா சவால்களையும் நீங்க கேட்டீங்க, என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு. என்னெல்லாம் ஒரு இந்த எங்கேஜ்லயே 100 ஆண்டு காலத்திற்கு வர வேண்டிய அனுபவத்தை அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
அந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக, பக்க பலமாக சக்தி இயங்க அந்த வழிகள் எங்களை வலிமையாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக 2011 வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்ட வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அபரீதமான ஒரு வளர்ச்சி சக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஏன்னா ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியும் சிங்கிளா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த போது முதல் தேர்தலில் 8.33 அதுக்கு அடுத்து 10.38% வாங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியா தெரிஞ்சது. 2011க்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதுல சேராதது. அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள், அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்திச்ச துரோகங்கள், எதிர்கட்சி தலைவரான 3 மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்களெல்லாம் கேப்டன் முதுகுல குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம், அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கலை கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கு கொடுத்துச்சு. அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வழி தான் இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. ஆனால் கேப்டன் யாருடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்தார். ஆனால் கூட்டணி வச்சோம், எதிர்கட்சி தலைவரான ஆனோம். அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல. எப்பவுமே அரசியலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவது ஒன்றுதான் வரலாறா இருக்கும். நாம சந்திக்கிற தோல்விகளோ நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளோ வரலாறாக மாறாது. அதனால இதுவரைக்கும் நாங்கள் வெற்றிகளையும் பார்த்துட்டோம், தோல்விகளையும் பார்த்துட்டோம். இனி வருங்காலம் எங்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வியூகம் ஒன்றே மட்டுமே அமைப்போம். அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.